ஹாய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ட்ரெஸ் ஹால் தான் பார்க்க போகிறோம். மிந்த்ராலேருந்து நான் அதை வாங்கியிருந்தேன். இதில் 2 ட்ரெஸ் இருக்குது. ஒன்னோட ஒன்று பேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு டாப். ஸோ இந்த டாப்போட கவரை நான் தொலைச்சிட்டேன். ஏன்னா தீபாவளிக்கு முன்னாடி எனக்கு ரிசீவ் ஆச்சு. அதை எடுக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ நாள் ஆச்சு. இந்த டாப் நான் வாங்குறதுக்கு முக்கியமான ரீசன் இதோட கலர். எனக்கு ராயல் ப்ளூ ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு ட்ரெஸ்ஸாக இல்லை ஏதாவது ஒன்று ராயல் ப்ளூவில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு இந்த ஷர்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் நான் அதை வாங்கியிருந்தேன். இது ஸ்லெனர் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதோட காலர் டைப் பார்த்தோன்னா மேண்டரியன் காலர் வருது. அண்ட் இதோட நெக் பேட்டர்ன் பாருங்களேன், ஃபுல்லாக இது ஜார்ஜெட் கிளாத் தான். நெக் பேட்டர்ன் டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு மாதிரி அழகாக இருந்தது. அண்ட் இதில் ஸ்லீவ் முக்கியமாக ஃபுல் ஸ்லீவ் இருக்கும். அதுவும் நான் அட்டாச் பண்ணுறேன். ஆனால் எனக்கு அது பிடிக்கல, அதனால் அது 3/4 வைக்க சொன்னேன். பட் என்னோட டெய்லர் இதை எல்போ லென்த்துக்கு மாற்றிட்டாங்க. ஓ மை காட் அப்படின்னு தான் இருந்தது. இன்னொரு பிடிக்காத விஷயம், ஹிப் கிட்ட ரொம்ப டைட்டாக இருந்தது. அந்த லாஸ்ட் பட்டன் கிட்ட, வேஸ்ட் கிட்டலாம் லூஸாக தான் இருந்தது. ஆனால் அந்த லாஸ்ட் பட்டன் போகிற இடத்துக்கிட்ட கொஞ்சம் டைட்டாக இருந்தது. அது எனக்கு பிடிக்கல. அட்டாச்சு லைனிங் வருது. நான் வியர் பண்ணியிருக்க சைஸ் எல். இதுவே கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருந்தேன். ஆனால் ஹிப் கிட்ட ஆல்ட்ரு பண்ணவே இல்லை, இருந்துமே டைட்டாக இருந்தது. இது டிஸ்கவுண்ட் போக மின் கேஷ் யூஸ் பண்ணி 290க்கு வாங்கியிருந்தேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பாய்.